பிசாசை குறித்து பார்க்கும்போது இவன் வேத வாக்கியங்களை பாத்தீங்கன்னா சரியாக புரிந்து கொண்டவன் தான், வேத வாக்கியங்களை நன்றாக அறிந்தவன் தான். ஆனா இவனும் என்ன பண்றான்? மற்றவர்களை வஞ்சிக்கிறான். யாரை வஞ்சிக்கிறான் என்று சொன்னால், வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாத, தங்களை தாழ்த்தாத, ஒப்பு கொடுத்தாத, விரும்பாததான ஜனங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறான். உதாரணத்துக்கு பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரு 3 கேட்டகரி நம்ம பார்த்தோம். என்னன்னா, முதல் கேட்டகரி, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளாதபடி தப்பெண்ணம் கொள்ளுகிறதான மனுஷன் வஞ்சிக்கப்படுகிறான். அமைதியா இருக்கிறான், பேச மாட்டான், அமைதியா இருக்க மாட்டான், பிரசங்கம் பண்ண மாட்டான், பேச மாட்டான், வேத வாக்கியங்களை அப்பப்போ நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு பண்ண மாட்டான். அவன் பாத்தீங்கன்னா அவன் மட்டும் வஞ்சிக்கப்பட்டவனா காணப்படும். அடுத்து இன்னொரு கேட்டகரி, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு, சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு தப்பெண்ணம் கொண்டு அந்த வேத வாக்கியங்கள் மேல வைராக்கியம் கொண்டு நான் பேசுகிறேன், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிற மனுஷன் அதை சரியாக புரிந்து கொள்ளாதபடி தப்பெண்ணம் கொள்ளுகிறபடினாலே அவனுடைய வார்த்தையினாலே அநேகரை அவனால வஞ்சிக்க முடியும். அதுதான் இந்த சதிசெயர் என்கிறதான ஜனங்கள் மார்க் 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவானிடத்துல கேட்டதான அந்த கூட்டம். அடுத்து, பிசாசு நன்றாக வேத வாக்கியங்களை அறிந்தவன், புரிந்தவன், புரிந்தே மற்றவர்களை பாத்தீங்கன்னா வஞ்சிக்கிறான். யாரை வஞ்சிக்க முடியும் அவனால அப்படின்னு சொன்னா, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள ஒப்பு கொடுக்காத சகல ஜனங்களையும் அவனால வஞ்சிக்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் இடத்துல அவன் அந்த சோதனையின் வேளையில பேசினதான காரியங்களை வாசிக்கலாம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இரண்டாவதாக, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்து, இதெல்லாம் நிறைய உங்களுக்கு புரியணும்னா நீங்க பைபிள் ஸ்டடி அந்த போர்ஷன் எடுத்து நீங்க அதுக்கு ஒரு பாருங்க, எப்படி ஒரு நிமிஷத்துல கொண்டு போனா அப்படின்லாம் கேள்வி எல்லாம் அதுல பதில் கிடைக்கும். காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இன்னொரு காடெல்லாம் உள்ள கொண்டு வரவே முடியாது, தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது என்பதை சுட்டி காண்பித்தார். மூன்றாவதாக 9ஆம் வசனம், அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் இங்கிருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். இது பிசாஸ் எப்படி வஞ்சிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லா வசனங்கள்லாம் தெரியும். வசனங்கள் தெரிகிறது மாத்திரமல்ல, நன்றாக அதை புரிந்தவன் அந்த வசனத்தை எப்படி தவறாக பயன்படுத்தினால், புரட்டினால் இந்த வசனத்தை அறியாத ஜனங்கள் வீழ்வார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள் என்பதையும் அறிந்ததான மனுஷன். இதுல ஒரு பேட்டர்ன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்ன் இதுல காணப்படும். அது என்ன அப்படின்னா, முதலாவது பாத்தீங்கன்னா, பிசாசு நம்முடைய தேவையை பாத்தீங்கன்னா அவன் பயன்படுத்த பார்க்கிறான். இப்ப இயேசுவானவர் 40 நாள் பாத்தீங்கன்னா புசியாமலும் குடியாமலும் உபவாசத்துல இருந்து அவர் பசியா இருந்தார் அப்படி சொல்லுகிறது. இப்ப சரீர தேவை, பசி காணப்படுது. அந்த நேரத்தை பாத்தீங்கன்னா 40 நாள் பாத்தீங்கன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருந்தான். அப்படிதான் போட்டிருக்கு, சோதித்து கொண்டிருந்தான். 40 நாள் முடிந்த பின்பு திரும்ப இந்த 3 காரியங்கள் மூலமாய் சோதித்தான் என்று நமக்கு போதனைக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய சரீர தேவை அல்லது நம்முடைய முக்கியமான விருப்பங்கள் அது கிடையாத போது அல்லது அவசியமாய் தேவைப்படும் போது அதை பயன்படுத்தி கொள்ள பிசாசு என்ன பண்றான், பார்க்கிறான் என்பது இதுல காணப்படுகிறதான முதலாவது டீச்சிங். அப்ப நாம இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமாக நமக்கு அநேக தேவைகள் காணப்படலாம். அதுவும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏர்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். பாத்தீங்களா, அந்த நேரத்துல என்ன பண்ண முடியும், நம்மள
ரெகுலரா பணம் இருக்கும், சில நேரத்துல தரித்திரமா இருக்கும், பணமே இருக்காது. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை குறித்த ஒரு அர்ஜ் அவசியமா, அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த வழியில வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்க தோணுமா தோணாதா? தோன்றதை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு வீக் மொமெண்ட், அந்த சரீர பிரகாரமாக காணப்படுகிற வீக் மொமெண்டை பிசாசு பயன்படுத்தி கொள்ள அவன் பார்க்கிறான். முதலாவது. இரண்டாவது அதுல என்ன பார்க்கிறோம், பிசாசு தன் பெருமையை காண்பித்து மயக்க பார்க்கிறான். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீ என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் என்ன பண்ணுவேன், நானு எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கலாம், இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்றான். இந்த உலகத்திலே வாழ்கிறதான நமக்கு இந்த உலகத்தின் காரியங்களை காண்பித்து, உலகத்தின் காரியம் உங்களை ரொம்ப ஈர்க்குமா, பரலோகத்தின் காரியம் உங்களை ரொம்ப ஈர்க்குமா? எல்லாருக்குமே உலகத்தின் காரியம் நாம் ஈர்க்கும். ஏன்? பரலோகத்தின் காரியம் என்பது நாம தரிசித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் அல்ல, விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், விசுவாசித்து பிரயாணம் பண்ணுகிறதான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனபடினாலே இருக்கிறது என்று தெரியும், நிச்சயமாக உண்டு என்று தெரியும், ஒரு நாள் பிரவேசிக்க முடியும் என்று தெரியும். ஆனால் நம்ம அனுதினமும் கண்களால் பார்க்கிறது அல்ல. ஆனால் இந்த உலகத்தினுடைய காரியத்தையும் இந்த ஈர்ப்பையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அடுத்து அவன் செய்கிறதான காரியம் பாத்தீங்கன்னா தம்முடைய பெருமையை காண்பித்து, தன்னுடைய மகிமையை காண்பித்து மயக்க அவன் பார்க்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த இரண்டாவது காரியம். நம்முடைய லைஃப்லயும் அப்படிதான், பிசாசு தன்னுடைய பெருமையை காண்பித்து, தன்னுடைய மேன்மையை காண்பித்து, தன்னுடைய உயர்வை காண்பித்து நம்மை ஈர்க்க பார்க்கிறான். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்படி நம்மளை மயக்க பார்க்கிறான். மூன்றாவது என்ன பேட்டர்ன் பாக்குறீங்க, பிசாசு தேவனுடைய வசனத்தை புரட்டி நம்மை வஞ்சிக்க பார்க்கிறான். இதுல ரெண்டுலயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னா வசனம். நீ தான் பக்திமானாச்சே, பைபிள் அடிக்கடி வாசிக்கிறியே, ஆனா புரிந்து கொள்ள ட்ரை பண்றியா? இல்ல அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணுவான், அந்த தேவனுடைய வசனங்களையே காண்பித்து அதை கோட் பண்ணி அவன் எப்படி பேசலாம் பாருங்களேன். உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், அது மட்டும் இல்ல, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப அழகா வேத வசனங்களை கோட் பண்ணி இதை நீ இப்படி பயன்படுத்தினா இந்த நேரத்துல நல்லா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. இதை இப்படி பயன்படுத்துவதற்காக அந்த வசனம் எழுதப்படவில்லை. ஏனென்று சொன்னார், இந்த வசனத்தை இவனமாய் பயன்படுத்தும் போது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்கிற வசனத்தை மீறுகிறதாய் காணப்படும் அல்லவா, ஆனபடினாலே இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பாத்தீங்கன்னா பதில் கொடுக்கிறது நீங்க பாப்பீங்க. அப்ப இதன் நிமித்தமாக தான் பாத்தீங்கன்னா யோவான் தன்னுடைய நிருபத்துல அவர் எழுதும் போது கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் நம்மை உண்டாக்கினதான தேவனால் பிதாவினால் உண்டானது அல்ல, இதெல்லாம் இந்த உலகத்துல காணப்படுகிறதான காரியங்கள் என்று சொன்னார். அப்ப பாருங்க, நம்ம சபைக்கு வருகிறவர்களா இருக்கோம், இந்த வேத வசனங்களை விசுவாசிக்கிறவர்களா இருக்கோம், இதை வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா இந்த வாக்கியங்களை சரியாக புரிந்து கொண்டு ஒரு ரைட் கான்செப்டுக்கு வரோமா, சரியான ஒரு ஐடியா காணப்படுது நமக்கு. அப்படி இல்லை என்று சொன்னார், இந்த வேத வசனங்களை கொண்டே என்ன பண்ண முடியும், நம்மை அழிக்க பிசாசுக்கு தெரியும். எப்படி தெரியுமா, அந்த வசனங்களை புரட்டி அதனுடைய அர்த்தம் இது என்று தவறான ஒரு பாதையை காண்பிக்கும் பொழுது அதை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். கண்களை மூடி நம்மளை நம்ம தாழ்த்துவோமா? அப்ப பொதுவாக தப்பான எண்ணங்கள் என்றால் தீய நோக்கங்கள், கெட்ட சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள், இவைகளை குறிக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும், யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆனா வேத வாக்கியங்களை வடிக்கிற வாசிக்கிற பக்திமான்களாய் காணப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார், தப்பான எண்ணம் உண்டாகும், அதற்காய் வைராக்கியம் பாராட்டுகிறோம் என்று சொல்லி அந்த வேத வசனங்கள் நம்மளை வீழ்த்துகிறதற்கு ஏதுவாக நம்ம பாத்தீங்கன்னா அதனுடைய கரத்துல விழக்கூடாது, அது நம்மை காக்கும்படியாக இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னார், சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னார். நம்ம பேசுகிற காரியம் கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும்.